ஆத்துமா பெரிதாய் இருக்கிறது. தேவன் அவர் ராஜ்யத்துக்கு அவர் கண்டிப்பா அந்த மகனை பாவத்தை கழுவுவார், அவரை மீட்டெடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம அவங்கள போல நம்ம இருக்க கூடாது. நம்ம தேவ பிள்ளைகள். நம்மள பாக்குறவங்க யார பாக்குறான்? இயேசுவை பாக்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல நம்ம போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு போய் அவங்க நம்ம மேல விரோதமா இருந்துட்டு போறாங்க, அந்த விரோதம் நமக்கு வேண்டாம். நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்கும்போது அந்த இடத்துல தேவன் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். அவங்களோட பாவங்கள் விலகுது, தேவனோட கோபமும் குறையுது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் இந்த நாள்ல கூட. அப்ப நம்ம அதை அறிந்து கொள்ளும் போது கண்டிப்பா ஒவ்வொருவரையும் நம்ம மீட்டெடுத்துடலாம். ஒவ்வொரு பாவத்துல இருக்கிறவங்களையும் நம்ம மீட்டெடுக்கிறவங்களா இருக்கணுமே தவிர அவர்களுக்கு எதிராளிகளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் இந்த காலை வேளையில கூட பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையில கூட தகப்பனே நீதிமொழியில் நாங்க தானித்தோம் சாமி. கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். வாய்க்கு இன்பமானது தேனு ராஜா, தோற்றுறோம். ஹல்லேலூயா. அந்த தேனை போலவே ஆத்துமாவுக்கு ஆண்டவரே நாணத்தை தகப்பனே கர்த்தாவே அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, ஆத்துமாவை பலப்படணும் சாமி. கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரும் நாணத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாறும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. தகப்பனே, நீதிமான்கள் விழுந்தாலும் தகப்பனே கர்த்தாவே 7 தடவை விழுந்தாலும் எழும்பிடுவார்னு சொன்ன வேத வசனப்படி யாரெல்லாம் ஆண்டவரே நாங்க விழுந்து போய் இருக்கிறோமோ, ஆண்டவரே துன்மார்க்கள் மித்தமாக நாங்க விழுந்து போய் இருந்தால் தகப்பனே எழுப்புறது நீங்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீரா. தகப்பனே கர்த்தாவே சோத்துரும். ஆண்டவரே, நாங்க உண்மையாக ஊழியம் செய்த காரணத்தால் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரா. தகப்பனே, துன்மார்க்கர்கள் விழுந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களையும் உங்க கரத்தல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையை அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும்